சரிப்பா, டிவிக்கு அரசு பாராட்டிக்கலாமா? இல்ல, பாராட்ட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அந்த விளையாட்டு சம குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நல்ல விஷயம் தான். பரவாயில்ல. அந்த குற்றவாளிகளையும் அப்படியே நார்மலா எதுவுமே இல்லாம அமைதியாவே விடாம அதுக்கான தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் முதல்வர் அவர்களே. இன்னும் அப்படியே நம்ம இங்க வந்தா கோவை சிறுமி பாலியல் வழக்கு இப்ப நடந்தது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். ஆனா இங்க அம்மாவோட பர்மிஷன் இல்லாம அம்மாவுக்கு தெரியப்படுத்தாமலே குழந்தையோட சடலம் எரிக்கப்பட்டிருக்கு. இல்ல, அதுக்கும் பாத்தீங்களா இன்டர்நெட்ல எவ்வளவு மோசமான இந்த பெண்கள் பேசுறாங்க. அதாவது அவங்க அம்மாக்கு கள்ள தொடர்பு இருந்துச்சு, அதனாலதான் கேவலமா பேசுறாங்க. அந்த என்ன பேசு ஒரு நியாயப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியல. இல்ல, இது ஒரு ஆண்கள் பேசினா பரவாயில்ல, ஒரு பெண்களே பேசுறாங்க. ஆண்கள் பேசுறதே தப்பு. ஒரு பொண்ணு இவ்வளவு பேசுது, ரசிக வெறி எந்த அளவுக்கு மனசுல ஊறி போயிருக்கும். நாளைக்கு உங்க வீட்டு குழந்தைக்கு நடக்க கூடாது. ஒருவேளை உங்க வீட்டு குழந்தைக்கு இது நடந்தாலும் அது தெரிஞ்சுதான் போச்சு, சாக்லேட்டுக்காக தான் போச்சுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு அவங்க கூட தொடர்புன்னு நீங்க பேசுவீங்களா? சொல்றாங்க அந்த கமெண்ட்ல பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க, ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போயிருக்கு அந்த குழந்தை. அந்த வார்த்தை சரி இருக்கட்டும், மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு குழந்தை போறது தப்பு கிடையாது. அப்படி போறதாவே அதனால தானே குழந்தைய மயக்காம தெரிஞ்சே போயிடுச்சுன்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் நம்மள அப்படிதான் பண்ண போறான். தெரிஞ்சுதான் அந்த குழந்தை போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு அவன் எல்லாம் பொறுப்பாவாரு. குழந்தை மேல என்னென்னடா குழந்தைனா இப்ப 17-18 வயசு குழந்தை கூட இல்ல, 10 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இல்ல நான் சாக போறேன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? எப்படி இவ்வளவு அசிங்கமா பேச மனசு வருது? இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்களை பார்த்து உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, நாங்க விஷம் குடிச்சிட்டு சாகுறோம் இருக்கலாம். பயங்கரமான ஒரு வாட்டி நிறைய ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, கேள்வி கேட்டிருந்தாரு கவர்மெண்ட் நோக்கி. அதனால இன்னைக்கு இந்த தீர்ப்பு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உங்க ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோவில. அதுக்கு இங்க என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க சினிமா பார்த்தே ஆகணும். சப்போஸ் ஸ்பாட்டுக்கு ஒரு எம்எல்ஏ போனார்ல, அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ரீல்ஸ் போட்டிருக்காரு. அழுவும் போது பேக்ரவுண்ட்ல சோக மியூசிக் போட்டு ரீல்ஸ் போட்டிருக்காரு. புதுசா ரீல்ஸ் போட்டு அவங்க பண்றதுல புதுசா. நான் என்ன கேக்குறேன், இப்படி எதுவுமே பண்ணல, உடஞ்சு அழுதுட்டாரு. கரூர் சம்பவத்துல அன்பில் மகேஷ் என்னெல்லாம் போட்டீங்க? நடிப்பு அரக்கன், நடிப்பு கிறுக்கன். அதாவது 30 வருஷமா நடிச்சுட்டு வந்த இவங்க அண்ணன் கேமரா முன்னாடி உட்கார்ந்து சிஎம் சார் அப்படி பேசினா அது நடிப்பு இல்ல. ஒருத்தர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஏன்டா கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு உடஞ்சு அழுதுட்டாருன்னா அது நடிப்பு. இப்போ ஸ்பாட்டுக்கு போய் எம்எல்ஏவே ரீல்ஸ் போட்டிருக்காரு, என்ன சொல்லலாம்? எல்லா இடத்துக்கும் போய் ஆஸ்கார் கொடுத்துடலாமா? சரி, அந்த சம்பவ ஸ்பாட்ல இன்னொரு விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த எம்எல்ஏ போய் நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. எதுக்கு அட்வொகேட் மேலாம் கேள்வி கேக்குறீங்கன்ற மாதிரி ரொம்ப தேவையில்லாத பேச்செல்லாம் ஓ இது வேற பேசியிருந்தாரு. அட்வொகேட் மாதிரி கேள்வி கேக்குறாங்க. அந்த டோன் கிடையாது. என்ன சொன்னா, எல்லாருமே இப்படி அட்வொகேட் மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டதுன்னா குற்றவாளி தப்பிச்சு போயிடுவாங்க. ஓட்டு போட்டிருக்காங்க சார், கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? கேள்வியா இப்ப கேக்குறீங்க? 10 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குல்ல, கேட்க வேண்டியதானன்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்பதான் நீங்க மேடைக்கு மேடை ஏறி சார் சாரி சொன்னா போதுமா? சாரி வேணாம் சார், நீதி வேணும். அந்த மேனரிசம்லாம் இன்னும் என் கண்ணு முன்ன நிக்குதுனே. இப்ப அதே மேனரிசம் தான் தொண்டர்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அமைச்சர்கள் பேசுறாங்க. இதே இன்னொரு பக்கம் பார்க்க போனா அந்த கீர்த்தனாக்கான்னு ஒரு அக்கா இருக்கு. அந்த அக்கா என்ன மென்ஷன் பண்ணாம போற? தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் என ரூட் மாஃபியாவால் அன்போடு அழைக்கப்படும் அக்கா. அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பே அந்த ஜூம் அவுட்ல அந்த வீடியோ பாத்தீங்களா? என்ன பேச இப்ப பாரதி இருந்தா அழகா இமிடேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு தேவையா? கண்ணு இப்படி பேசிருந்தாங்களே, அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. ஒரு பெண்ணுங்கிறதுனால இப்படி பண்றாங்க. மக்களே ஒரு முறை இந்த பெண்ணுக்கு வாய்ப்பு அப்படியே செட் ஆகுங்க நீங்க பேசுறது. அதே இந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, பெண்ணோட சக்தி என்னன்னு காட்டுறேன். இன்னைக்கு அந்த பெண்ணோட சக்தி என்ன மாதிரி இருக்குன்னா, பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அத பத்தி பேச வேணாம். இல்லடா, அந்த பொலிட்டிக்கலா பேசுவோம், இத பத்தி பேச வேணாம் அப்படின்றாங்க. நீங்க நோட்டே பண்ணல நீங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் இந்த கொஸ்டின்லாம் 6 மணிக்கு மேல, இப்ப பொலிட்டிக்கலா பேசுங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் 6 மணிக்கு மேல கேளுங்க. ஆமா அப்படி சொன்னாங்க. அதாவது பிரச்சனை என்னன்னா, ஆட்சிக்கு வந்த 2வது நாளே ஒரு சுற்றறிக்கை ஒண்ணு அனுப்புனாங்க. என்ன விமர்சனம் பண்ணா சேனல் முடக்கப்படுங்கிற மாதிரி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒன்னு போடுங்க, 6 மணிக்கு முன் கேட்க வேண்டிய கேள்விகள், 6 மணிக்கு பின் கேட்க வேண்டிய கேள்விகள்னு ஒரு லிஸ்ட், கேட்கவே கூடாத கேள்விகள் 3ஆ பிரிச்சு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. நீங்க 6 மணிக்கு முன்னால அதுக்குள்ள கேள்விகளுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அவங்களும் அந்த கேள்வியை கேட்பாங்க. உங்களுக்கும் ஈஸி, பத்திரிகையாளர்களுக்கு ஈஸி. எவ்வளவு கோவம் வருது. உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருந்தா விசிரிச்சுட்டு அவங்க ஒரு விளக்கம் வர கொடுக்குறாங்க. என்னன்னா,
நான் என்னோட உடல் மொழி வந்து இங்க தவறா வந்து சித்தரிக்க பாக்குறீங்க. நான் சாதாரணமா தான் ஸ்மைல் பண்ணேன். அந்த கொலைக்காக நான் ஒன்னும் ஸ்மைல் பண்ணல. உங்களை பிரச்சாரம் சரி மேடம், உங்க உடல் மொழி உங்களை பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு வீட்டுக்கு அனுப்புனப்போ அப்படி இருக்கலையே உங்க உடல் மொழி? சிரிச்சுக்கிட்டு பாருங்க மக்களே என்ன பிரச்சாரம் பண்ண அப்படி கூட நீங்க பேசலையே. அப்படி இட்ஸ் வெல் அண்ட் குட். ஒரு பொண்ணா உங்களை உடக்குனதுக்கு நீங்க பேசுனது கரெக்ட். இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குன்னு கேட்கும்போது நல்ல வேலை. எங்க கேள்வியை நோட் பண்ணீங்களா? ஒரு பெண்ணா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் மென்ஷன் பண்ணி கேட்கறாரு, இல்ல மேடம் ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, ஒரு பெண்ணாக. அது எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு தாங்க எடுப்பாரு. இது என்ன திருமணம் ஏதாவது டேட் குறிக்கிறாங்களா? நல்ல முடிவா எடுக்கிறாங்க. அதாவது அண்ணன் நேத்து பிஸியா இருந்தாருங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அண்ணன் வந்து நேத்து வர பிஸி. முருகதாஸ் அவர்களை பார்க்க வேண்டியிருந்துச்சு, சிபி சத்யராஜ் இந்த மாதிரி அவரோட நண்பர்களை மீட் பண்ணிட்டு இருந்தாரு. என்னடா ஒரே சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீட் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு காலையில அதை பத்தி ஆலோசனை. இப்பதான் புரியுது. பிரஸ் மீட், அதாவது கத்தி படத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். ஓகே ஓகே. இல்ல அந்த ரிகர்சல் எல்லாம் பாத்துருப்பாங்க ஒருவேளை. ஆனா நம்ம அண்ணனால ரிகர்சல் எடுத்து பண்றாங்க. ஆனா நம்ம கீழ இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களும் இல்ல இப்ப பாத்தீங்களா, இப்ப இவரே பிரஸ் மீட்ல போய் இந்த செங்கோட்டையனர் கூட தெரிச்சு ஓடுறாரு, மைக் எடுத்து போறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தோள் கொடுப்பான் தோழன்னு ப்ரூவ் பண்றாரு. தோளை பிடிச்சிட்டு இப்ப எப்படி மோடி அவர்கள் அந்த நார்வேல கொஸ்டின் கேட்கும்போது அவர் தெரிச்சு ஓடினாரு, கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. என்ன ஒரு அடிச்சு புடிச்சிட்டு ஓடுறாங்க. ஆமா, அது பெரிய விஜய், இது சின்ன மோடி, அவ்வளவுதான் வித்தியாசம். கீர்த்தனாக்கா வந்து இன்னொரு பக்கம் சொன்னா அக்கா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இதுக்காக போயிருக்காங்க, ஆய்வுக்காக போயிருக்காங்க. பாருங்க, மருத்துவ குழு போனது கிண்டல் பண்ணீங்களா? அக்காவே போயிருக்காங்க. அக்கா போனது பிரச்சனை இல்ல, போனதுக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு அது வந்து அக்காவோட துறை மருத்துவத்துறை இல்லையே. கிடையாது. அப்புறம் மருத்துவரை தான் போய் ஆய்வு பண்ணுமான்னு கேட்பாங்களே. அப்ப நான் திருப்பி கேட்பேன், மத்த அமைச்சர்களை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்டா அது நீங்க அந்த அமைச்சர்களை கேளுங்க. நியாயமான விஷயமா? நியாயமான பாயிண்ட். அப்ப இதையும் நம்ம கேட்கணும்ல. மருத்துவத்துறை நமக்கு என்னக்கா வேலை? அக்கா வந்து உள்ள போயிருக்காங்க, போனதுக்கு வரைக்கும் அது வந்து சினிமா ஷூட்டிங் நடக்குதா இல்ல ஆய்வு நடக்குதான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்ட ஒரு எட்ஜ் மேல என்ன போயிடுவாங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட பேஷண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை எழுப்பி உனக்கு உண்மையிலே அடிலாம் பட்டிருக்கா, நீ உண்மையிலே பாதிக்கப்பட்டவனா, அது மாதிரி ஆய்வுக்கு போயிடுவாங்க. அங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, அருவம் படம் 2 பார்ட் 2 சித்தார்த் வந்திருக்காங்க தேடி இருக்காங்க எல்லாரும் ஹீரோயினை போய். அப்ப இவங்க போற இடம்லாம் மக்களுக்கு அங்க பிரச்சனை தான் இருக்கு. யாரு அந்த மாதிரி அவங்க ரீல்ஸ் முகமா போறாங்க. அப்ப அங்க இருக்க பேஷண்ட் டிஸ்டர்பன்ஸ். அது எப்படி ஒரு கட்சியில தலைவர்ல இருந்து தொண்டன் வரைக்கும் இப்படி இருக்க முடியும்? அதாவது உங்களை பத்தி அவதூறு பரப்புனா, நீங்க சொல்றீங்க ஜேம்ஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து அவர் ஆவேசமா பேசல, ஆபாசமா பேசினாரு. ஆபாசமா பேசினதுக்கு அரெஸ்ட் பண்ணா உங்க கட்சியே இருக்காதுன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தெரியுமானே? ட்விட்டர் பக்கம் போயிருக்கீங்களான்னு? கேவலமா அம்மா அக்கா தங்கச்சி அவன் வீட்டுல அவனுக்கு என்னென்ன பெண்கள் உறவு முறை இருக்கோ எல்லாரும் இழுத்து ஆபாசமா பேசுவாங்க. அவங்க எல்லாம் எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். பேசினாங்கன்னா விஜய் குறித்து தவறாக பேசிட்டு வந்தாங்க. தவறாக பேசுனதுக்காக கைது போறீங்களே, இவ்வளவு விஷயம் நடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தப்புன்னு இப்படி போட்ட உடனே அடுத்த செகண்ட் கைது பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க இறங்கி இருக்கணும். அப்போ தவறா பேசுனதுக்கு கைது பண்ணணும்னா அண்ணனே பொய்ய பரப்பிதான் ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சரியா பேசல, உங்ககிட்ட வந்து பத்திரிக்கையில வந்து நிக்கும் போது ஏன் ஓடுறீங்க? என்ன கேள்வி கேட்ட போறாங்க? அந்த கோவை இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை, அந்த பொண்ணு நிலைமை எப்படி இருக்கு, அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க, இதுதானே கேட்ட போறாங்க. ஏன் அவ்வளவு அதிகாரிகள் சொல்றதா அண்ணன் செய்யறாரு. அதாவது தனியா தெரிஞ்சுதான் பிரச்சனை நடந்தோன்னா இப்படி ஸ்பாட்டுக்கு போலீஸ் அனுப்பிட்டேன், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லலாம். 2 நாள் கழிச்சு தீர்த்து போட்டேன். என்ன அதிகாரிகள் போய் கிழிச்சாங்க பாத்தீங்களா? அந்த ஐஜி அம்மா ஒருத்தவங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போயிட்டு நல்லா பேசினாங்க. ஓகே நடவடிக்கை. அப்போ நம்ம நினைச்சோம் சரி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்ற மாதிரி. அந்த அம்மா வந்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பாத்தீங்களா என்ன சிரிப்பு சிரிச்சிருந்திருக்காங்க. அக்கா அப்படி கொக்கு பரபர கோழி பரபர இதுதான் ஒரு விஷயத்துல அவங்க காட்டின சீரியஸ்னஸ். அவங்க சிரிச்சது அது ஒரு பக்கம் எனக்கு காண்டானா கூட, இன்னொரு பக்கம் அந்த வீடியோ ஏஐ வீடியோன்னு சொல்லி பரப்புறாங்க. இவங்க எங்களுக்கு முட்டு கொடுக்க தெரியல ஏஐன்றோம் நாங்க. அது நியூஸ் காரனே போட்டா அது உண்மை வீடியோ அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்களுக்கு முட்டு கொடுக்குற நியூஸ் சேனல்காரனே போட்டா அது ஏஐ வீடியோ இல்லைன்னு. ஆனாலுமே ட்விட்டர்ல அதை எடுத்து போட்டு இது ஏஐ இது ஏஐ இது ஏஐ போதும்டா முடியல. நம்மளால வந்து கேள்வி கேட்க முடியல. இப்ப நீங்க சொன்னீங்களா அந்தந்த துறை அமைச்சிட்ட போய் கேள்வி அழுகுறாங்கன்னு. ஒரு விஷயம் பாத்தீங்களா, விக்னேஷ் என்ற எம்எல்ஏ தான் எந்த துறைன்றதே அவருக்கே தெரியல பாத்தீங்களா? அது சுற்றுலாவா சுற்றுச்சூழலா? அவர் வந்து என்னன்னா அண்ணன் படத்துல எடுக்கிற ஷூட்டிங் நினைச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிரலாமா? ஃபுல்லா பேசிட்டாப்ல. நான் வந்து சுற்றுலா துறையில எனக்கு வந்து கொடுத்திருக்காங்க, விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி
அப்பெல்லாம் பேசிட்டு டக்குன்னு ஸ்டன் ஆயிட்டாரு. ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சுற்றுலாவா? பாரதி ராஜாவா, பாரதி அதேதான் காவலன் பட ரீக்ரியேஷன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்ல சாரி சுற்றுச்சூழல் துறை வந்து ஒரே ஒரு First ல இருந்து தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க அவர்கிட்ட பேசினோடனே நம்மளாலே கரெக்டா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு செஞ்சு விட்டாங்க. அதாவது எந்த துறை கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இல்ல. ஏங்க குடுத்த துறையை வந்து பயங்கரமா செய்யற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் அறநெறியத்துறை பயங்கரமா செய்வாருங்க. ஆனா அவரே இறங்கல. அங்க இருக்கிற பொட்டி கடைக்கெல்லாம் போயிட்டு அதான் கோயில் நிர்வாகம் சார்ந்து இருக்கிற கடைகளுக்கு இந்த நாள் தான் நீங்க தயாரிச்சாங்க எனக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குறாரு. மேனுஃபேக்சரிங் டேட் என்ன முந்தா நாள் தான் போட்டிருக்காங்க. இப்பதான் வந்தது சரக்கு. இதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் அந்த கம்பெனில வேலை செய்யலுங்க. என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன். அங்க போயிட்டு நான் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட்டை வந்து நான் இந்த மாதிரி இருக்கு இந்த ரேட்ல தான் நீங்க வந்து அதை வந்து அச்சடிச்சிருக்கீங்க இந்த ரேட்ல தான் வந்து அப்படி அங்க போய் கேட்டா ஒரு நிலை இருக்கு. எங்க கேட்கணும்னா அது எங்க தயாரிச்சாங்களோ அங்க போய் கேட்கணும். அதை வாங்கி விக்கிற நானு எனக்கு அது எப்படி தெரியும்? அதோட ப்ரூஃப் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது சிறு சிறு கடையில இருக்க கூட தொழிலாளிகிட்ட போய் மிரட்டுறது. கேட்க வேண்டியது ஃபேக்டரியில போய் கேட்காம ஃபார் எக்ஸாம்பிள் 25 லட்சம் கொடு ஆவின் தலைவர் பதவி தர்றேன்னு பேசுறது கண்டுக்க மாட்டோம். காலையில ஓபன் பண்ணி சாயங்காலம் டெண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாரு புசியானந்த். அது ஊழல் இல்ல. ஆனா ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர் தள்ளுவாங்க 50 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க. அதெல்லாம் லஞ்சம் சீட்டை கிளி. அப்ப இதெல்லாம் என்ன? லஞ்சம் கிடையாது. அப்ப சாமானிய மக்களை போய் ஏமாத்துறது மிரட்டினா அவங்க பயந்துருவாங்க. கேட்டா நான் தாவே கவிஞர் நான் ஒரு ஆராய்ச்சி பண்றேன்ற மாதிரி ஏதோ ஒரு விளம்பர காட்டுக்காக தொடர்ந்து அது இந்த பொதுமக்களோட மைண்ட் செட். இந்த ஹாஸ்பிட்டல்ல வண்டி தள்ளுறவங்களா இருக்கட்டும், மார்ச்வரியில இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இதெல்லாம் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கினா அது இவங்களுக்கு லஞ்சமா தெரியும். ஆனா இப்படி பெரிய பெரிய தொகையெல்லாம் இவங்க கண்ணுக்கு லஞ்சமாவே தெரியாது. கேட்டா கமல் மாதிரி டைலாக் பேசுவாங்க. கமல் இல்ல விக்கிற மாதிரி 5 பைசா திருடினா தப்பா, 5 பேர்கிட்ட 5 பைசா திருடினா தப்பான்னு டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன் வந்து பசிக்காக ஒருத்தன் பிச்சை கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு வந்து 10 ரூபா போட மாட்டோம். உள்ள போயிட்டு 1000 ரூபாய் பணத்தை போட்டு வருவோம். அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். அதாவது இங்க என்ன எக்ஸ்பைரி டேட் ஆகுதுல நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் சாதாரண விஷயம் தான். உள்ள உங்க அவாக்கு உண்டியல காசு வாங்காம இருக்காங்க பாரு. அதுக்குதான் உண்டியல் காசை திருடுறாங்க, கோயில் நகையை திருடுறாங்க, சிலைகள் காணாம போகுது. ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் அதை போய் பாருங்க. பொட்டி கடை வச்சிருக்க அது இப்ப வந்து அவங்க கைக்கு போயிடுச்சுல. இனிமே பத்திரமா இருக்கும். கண்ட்ரோல்ல தான் ஓ சரிதான். அதை பார்க்கதான் நாங்க இருக்கோம். வந்து பொறி உருண்டைக்கு எக்ஸ்பைரி டேட் இப்படி ஒரு அமைச்சர்லயும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அருண்ராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு போலயே, இந்த இல்லம் தேடி மருத்துவம்ன்றது ஒருவேளை மக்களுக்கு நன்மை பயந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா நாங்க தொடருவோம் அப்படின்றாரு. அது நல்ல விஷயம் தானேங்க. மக்களை தேடி மருத்துவங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க வயசானவங்கள அவங்களால அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இல்ல நான் என் செங்கோடனை கூட சொல்லல. நாங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்கள மகளிர் உரிமை தொகையில இருந்து நீக்கலான்னு இருக்கோம். எங்கிட்ட வந்து இல்லம் தேடி மருத்துவம் வயசானவங்க நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லம் தேடி மருத்துவத்தை நாங்க தொடருவோம் அப்படி சொல்ல வாய் வரல. அது வந்து ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டமா இருந்தால் அது தொடரப்படும். என்ன மாதிரியான வாக்கியம்? கொஞ்ச நாள் கழிச்சு அறிவிப்பு கொடுத்துருவோம் பயனுள்ளதா இல்ல. இதுக்கு எங்க ராஜ்மோகன் எவ்வளவு பரவாயில்லைங்க, காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லுவாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதே போதுமானதா இருக்கிறதுனால 2000 ரூபாய் தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான். இந்த நலத்திட்டங்கள் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சமீபத்துல வந்து இவ்வளவு நாளாவே எல்லா ஆட்சியில இருக்கக்கூடிய இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த அம்மா உணவகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது அதுக்கப்புறமா இனிமே அதுக்கு பேரு வந்து தளபதி உணவகம் மாத்திடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு போட்டோ மாத்திருக்காங்க. எந்த ஆட்சியிலுமே வந்து அவங்களோட புகைப்படம்ன்றது அதே பேரோட அதே அப்படிதான் இருந்துச்சு. மேம்படுத்ததான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அது எந்த ஒரு மாறுபாடும் பண்ணல. அது எதிர்க்கட்சி மாண்பு இருந்துச்சு. ஏன்னா மக்களால வரவேற்கப்பட்ட ஒரு திட்டம் அது. அது என்னன்னா இப்ப வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தளபதி வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. அதாவது அந்த அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்படும், அது இன்னும் தரம் உயர்த்தப்படும், அதுல வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லா நடக்கும் மேம்படுத்த அதை நாங்க வரவேற்றோம். தரம் உயர்த்தப்படும் சொல்லிட்டு தரத்தை உயர்த்துக்கு போர்டை வந்து உயர்த்திருக்கீங்க, போட்டோ மாத்திருக்கீங்க. தரத்தை உயர்த்தி அவங்க சொல்லி தானங்க வந்தாங்க. மாற்றம் அதே ஜெயலலிதா போட்டோ விட்டு அது மாற்றமா இருக்காது. மாத்தணும், அதுதான் நமக்கு தான் புரியல. அவர்களே உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா உணவகத்துல போர்டை மாத்துறீங்க, அண்ணன் போட்டோ வச்சிருந்தீங்க, நம்ம செங்கோட்டையன் பாக்கெட்ல இருக்கிற போட்டோவே மாத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா. அதுக்கு செங்கோட்டையன் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. சாரி ஐயா, சீக்கிரம் விரைவில் நலம் பெற்று வாருங்கள். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு கேட்டபோது எதுக்கு நாங்க அரசு பணத்தை வீணாக்கணும், அதனால என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் நாங்க போயிருக்கோம். இவங்க வந்து அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தறேன்னு அரசு ஹாஸ்பிட்டல்லயும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தாங்க. ஐயா தெரியாதா? அங்க போனா ஏன் பணம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் வந்து வீணாக்க கூடாதுன்றாரு. அப்ப இவர் போனா அந்த இடம் வீணாயிருங்கிறாரா? சொல்லிக்கிறாரு.
இதுல வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அருண்ராஜ், அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் இவர் யோசிச்சா மாதிரியே மிச்ச அரசு அதிகாரிகள் யோசிச்சா அப்ப அருண்ராஜ் அவர்கள் சொன்னது என்ன ஆகுறது? முதல்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாரான்னு யோசிக்கணும். அது வந்து மறுபரிசீலனை செய்யப்படும். அவங்கதான் ஒரு 8,000 ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்களா தனியார் மயமாக்கிட்டு, அதனால கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவல தானே அதை கட்டுறாங்க. அதனால அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எவ்வளவு ஈஸியா அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு தற்காலிகமா இது வாங்குறதுக்கு சான்றிதழ் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டு நீங்க கட்டிக்கோங்க, அப்புறம் நிரந்தர சான்றிதழ் வாங்குறதுக்கான வேலையை பார்க்கலாம். இவங்க இந்த தனியார் மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்தன்னு பேசுறாங்களா? இப்ப கொஞ்ச நாளா இந்த மின்வெட்டு பிரச்சனை அவ்வளவு போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. காரணங்கள் சொல்லிட்டாங்க. ஆமா, என்ன காரணம் சார் அது புரியல. சிகேஆர் வந்து அவர் சொல்லிட்டாரு மின் தடைகள் ஏற்படுற காரணம் இதுதான் சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்தாரு. ஆமா, இது நான் 5ஆம் கிளாஸ்ல எழுதின क्वेश्चन. மின் தடை ஏற்படுற காரணம் நானே சொல்றதா சொல்றாரு பாருங்க. நானே வந்து இத எக்ஸ்பிரஸ் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்மர் பழுது சொன்னாரா? பராமரிப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது சொன்னாரு. ஓவர்லோட் ஆயிடுச்சு கரண்ட் சொன்னாரு. மழை வெள்ளம் காத்து எல்லாமே சொன்னாரு. ஆனா இது சம்மர்ங்கறத அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அணில்கள் வந்து இது வயர்மேன் மூலமா ஷார்ட்டேஜ் ஆகி அது மாதிரி ஆகுது. இது வந்து எல்லா இதுலயும் எல்லா நேரத்திலயும் நடக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம். பொதுவான விஷயம் இல்ல. ஒரு 8வது படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஒரு 2 மார்க்ல கேட்டா கூட இதுங்க அதுதான் எழுதுவாங்க. கூகுள்ல போய் டச் பண்ணாலே இந்த 5 பாயிண்ட் வரும். அத அப்படியே எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா, கரண்ட் வந்து அடிக்கடி கட் ஆகுது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நான் கேட்கல. இப்ப அடிக்கடி நிறைய நடக்குது. தொடர்ந்து இந்த ஒரு வாரத்துல எக்கச்சக்கமா நடக்குது. அதுக்கான காரணங்களை சொல்லுங்கன்னா, பொதுவான காரணங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு. அதே மக்கள் நம்புறாங்க. அது இந்த நேரத்துல மழை பெய்யறதால கட் ஆகுதுன்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பசங்களுக்கு இது, அதாவது நான் சொல்லல இந்த நம்ம பசங்க இப்படிதாங்கிறதெல்லாம். ட்விட்டர்ல உங்களுக்கு போச்ச போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுனது நம்ம பசங்க அப்படிதான், நம்ம என்ன சொல்ல நம்பிடுவாங்க. அதனால நான் சொல்றேன், நம்ம பசங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இவங்ககிட்ட போய் சப்ஸ்டேஷன் 1500 கோடிக்கு மேல எடுத்திருக்கோம், 98 இடம், ஷார்டேஜ், இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியுமா? இது காரணம்டா, படிச்சுக்கடா. அவன் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கு, அப்ப கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நம்ம பசங்களுக்கு இது போதும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்களை எந்த வகையில முட்டாள் ஆக்குறாங்க. மக்களை வந்து முட்டாள் ஆக்கல. இவங்க என்ன பண்றாங்க, தன்னை நான் ஒரு முட்டாள், நீ என்ன வேணா சொல்லு, நான் சொல்றதை நம்பல, நானே சொல்றேன், நம்ப வைக்கிற மக்கள்ன்ற மாதிரி இறங்கி பண்றாங்க. 25 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு பத்தி ஆலோசனை கூட்டம் போடுற முதல்வர், கரண்ட் ஏன் போகுதுன்னு கேட்டா சாட் ஜிபிடில பார்த்து ஆன்சர் சொல்ற மின்சாரத்துறை அமைச்சர், தெரியாத ஒரு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சரா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் போய் மாஸ் பிஜிஎம் போடுற தொழில்துறை அமைச்சர். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பள்ளி கல்வித்துறை தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஏன்னா அது ஆல்ரெடி இருக்கிற திட்டங்கள் தொடர்றதுனால. இன்னும் போக போக என்னென்ன பிஎம்சிக்கு வேற சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இணக்கம் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. அந்த இணக்கம் எவ்வளவுன்னு பார்க்கதான் காத்துக்கிட்டு இருக்கோம். இணக்கமா இருந்து தமிழக மாணவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க இணக்கத்தை ப்ரூவ் பண்ணதுக்காக இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப லாஸ்ட் டைம் இந்த தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க விளாத்திக்குளம்ல. கோவை இஷ்யூல இப்ப உங்க ஆட்சியில் நடந்த விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு பொறுப்பேற்று என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். பண்ணணும். இன்னும் வாயே திறக்கல, ட்வீட் மட்டும்தான் பாப்போம் பொறுத்து. ஏன்னா உங்களை திட்ட கூட முடியல, உங்க தொண்டனால. அண்ணன் ஏதாவது பண்ணுன்னு ஏதாவது கெஞ்சுறானுங்க, விட்டும் கொடுக்க முடியல, கேள்வியும் கேட்க முடியாம. அண்ணன் எங்க ஆக்டிவா இருப்பாரு? ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மென்ஷன் பண்ணி கேக்குறானுங்க, அண்ணா ஏதாவது பண்ணுனா ஏதாவது பண்ணுங்கண்ணா. அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். விரைவா செயல்பட்டு இதுக்கான தீர்வை கொடுக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி.